ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 96:2 கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். மிக அருமையான வேதவசனம். இங்கு அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் நாம் அந்த ரட்சிப்பை சுவிசேஷமாய் நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை ஏன் அறிவிக்க வேண்டும் என்றால், நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் மற்றவர்களுக்கு அறிவிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், அநேக காரியங்களில் விடுதலை கொடுக்கிறார், அநேக பிரச்சனைகள் அநேக போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அதை எல்லாம் நாம் மறைத்து வைக்காதபடி அநேகருக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் அறிவிக்கும் போது உங்கள் மூலமாக அந்த ரட்சிப்பு மற்றவர்களுக்கும் சென்றடைய. அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அறிவிக்கும் போது நாம் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அதை அறிவிக்க வேண்டும். ஏன் அவரை பாட வேண்டும் என்றால், கர்த்தருடைய மகத்துவங்கள் மேன்மையுள்ளது, அவர் பராக்கிரமுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன் என்று அன்று மீரியாம் அந்த செங்கடலை தாண்டி சென்றவுடன் அவள் பாடினாள், அவள் சுவிசேஷமாய் ரட்சிப்பை அறிவித்தாள். அதே போல புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலும் தேவன் செய்த அற்புதங்கள் அநேகம் உண்டு. அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அதை தேசமெங்கும் பிரசித்தப்படுத்தினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நீங்கள் மறைத்து வைக்காதபடி தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை நீங்கள் சுவிசேஷமாய் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது, அதை அறிவிக்கிற நபர்கள் நீங்கள் அறிவிக்கும் போது மற்றவர்களும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஒருவேளை அவர்கள் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக துன்பங்கள், வேதனைகள், வியாதிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தரை பாடும்போது அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கும் போது தேவன் உங்களுக்கு கொடுத்த விடுதலையை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகளிலிருந்து அவர்களும் விடுதலை பெற்று இன்னும் அநேகருக்கு அவர்களும் சுவிசேஷமாய் அறிவிப்பார்கள். இதை நாம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளிலும் தேவன் செய்கிற நன்மைகளை நாம் ரட்சிப்பை நாம் அறிவிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் சுவிசேஷமாய் ஒவ்வொரு நாளிலும் அறிவிக்க நீர் இந்த வார்த்தை இந்த புதிய நாளிலே கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. எங்கள் ரட்சிப்பை அறிவிப்பதற்கு உம்மை பாடி உமது நாமத்தை ஸ்தோத்தரித்து ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் ஆண்டவரே நாளுக்கு நாள் ரட்சிப்பை அநேகருக்கு அறிவிக்க நீர் எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேத வசனத்தின்படி கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து தேவன் செய்த அற்புதங்களை, விடுதலைகளை, ரட்சிப்பை அநேகருக்கு அறிவிக்க நீர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. இந்த புதிய நாளிலே நீர் ஒவ்வொருவருக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. அந்த ரட்சிப்பை அநேகருக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க நீர் நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.